நான் இன்றைக்கி எடுத்துக்கொண்ட தலைப்பு குரலி வித்தை. இந்த பேச்சு வாக்கில் தற்கூறிங்க, குரலி வித்தை காட்டுறானுங்க, அப்படி இப்படின்லாம் இப்போ டிவிக்கு மற்றவங்க சாடுறத இப்படி தான் சாடுறாங்க, குரலி வித்தை காட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. குரலி வித்தை அப்படின்ற வார்த்தை உண்மையாக அதனுடைய அர்த்தம் யாருக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைகள் எங்கேருந்து வருது, அதற்கான அர்த்தன்றது அக்யூரேட்டாக கரெக்டாக சொல்லக்கூடிய இதுதான் இந்த இது. அதாவது இப்போ குரலி வித்தைன்னுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், குரலி வித்தைன்ற பேர் கொலாடியில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பயங்கரமாக கத்துவாங்க, அடி தட்டி 2 பேர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடித்து உருள போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, வெட்டு குத்து வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் பயங்கரமான சண்டை நடக்கும். ஆனால் யாருமே அடிச்சுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஊருக்கதை பேசிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி தான் குரலி வித்தைன்றது. இந்த தெருவில் பாம்பையும் கீரியும் வச்சுக்கிட்டு 2ஐயும் சண்டை விட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக மக்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அவனுங்களை டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு குரலி வித்தைன்றது இதுதான். சண்டையே நடக்காது, ஆனால் சண்டை நடக்க போகிற மாதிரியே தெரியும் அப்படின்றது. இதை தான் குரலி வித்தை அப்படின்றது. சரி, இந்த குரலி வித்தை அப்படின்றதுக்கு இந்த வார்த்தை எங்கேருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம யோசிக்க வேண்டியது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆங்கிலத்திலேருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. இதை இப்போது AIOUE 5 உயிரெழுத்து, அது இங்கிலீஷில் வவல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதை வச்சு தான் ஒவ்வொரு எழுத்துக்களையுமே கண்டுபிடிச்சு மாற்றுறாங்க அப்படின்னு. இப்போ ஆங்கிலத்தில் நீங்கள் பாருங்கள், இங்கிலீஷில் குவாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாரல்னால் சண்டை, சச்சரவு அப்படின்றது. அந்த சச்சரவு, சண்டை அப்படின்றது. இந்த குவாரல் அப்படின்ற வார்த்தை பக்கத்தில் நீங்கள் கடைசியில் ஐ என்ற வார்த்தை, AIOUவில் ஐ என்ற வார்த்தையை போடுங்க. குரலின்னு படிக்கணும். குரலின்னா என்ன? குவாரல்னா என்ன? 2 பேர் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தான் அந்த குவாரல், சண்டை சச்சரவு அப்படின்னு. அதுதான் இந்த குவாரல்ன்றது தான். கொலாயடி சண்டையை கூட குவாரல்ன்னு தான் சொல்லணும். அந்த இது கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட்றேன்னு சொல்லிவிட்டு சண்டை விட்ற மாதிரியே சொல்லி கடைசி வரைக்கும் சண்டையில் எந்த விதமான எண்டும் இருக்காது. அது மாதிரி தான் அதைத்தான் குரலி வித்தைன்ற சொல்கிறது. 2 கட்சிக்காரன் 2 பேரும் மோதிக்குவான், சண்டை போடுற மாதிரி நடிப்பான், ரொம்ப பேசுகிற மாதிரி பேசுவான். அப்புறம் பார்த்தா அவனும் ஒன்றா சேர்ந்து ஒரே மேடையில் நீ அண்ணன், நான் தம்பி, நான் பங்காளி அப்படின்னு சொல்லிக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இது குரலி வித்தைன்றது. அதுதான் குவாரல் அப்படின்ற ஆங்கில வார்த்தையிலேருந்து கடைசியில் உயிர் எழுத்தில் 5 எழுத்தில் ஐ என்ற வார்த்தையை போட்டிங்கன்னா குரலின்னு வரும். இதுதான் குரலி. குரலின்றது வேறு ஒன்றும் கிடையாது, 2 பேருக்கு இடையில் வரக்கூடிய சண்டை. அந்த சண்டை அது பெருசாக நீடிக்காது, அது வெறும் வாய் சண்டையோடு போயிடுறதுனால தான் அது குரலி வித்தை அப்படின்றது. அதைத்தான் நம்ம பேச்சு வாக்கில் குரலி வித்தை காட்டுறான் அப்படின்லாம் சொல்லுவோம். இதுதான் இதனுடைய சீக்ரெட்டு.